Hello friends, welcome back to JOSHI VLOGS. இன்னைக்கு நம்ம சாஃப்ட்டான அரிசி மாவுல செய்யக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா வெஜிடபிள் ரைஸ் ரோல். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். And இதுல vegetables எல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப சத்துள்ளதும் கூட. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதுல ஆயில் அதிகமா யூஸ் பண்ணாதனால பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க வெஜிடபிள் ரைஸ் ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் ரோல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப் அரிசி மாவு, கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கொஞ்சம் சோடா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கேபேஜ், குடமிளகா, காலிஃப்ளவர், கேரட் துருவி வச்சிருக்கேன். மீதியெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகா இதுவும் ரொம்ப பொடிசா நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி இடிச்சு வச்சது. ஒரு பவுல் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பவுல்ல அரிசி மாவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். நிறைய தண்ணி போட்டுறாதீங்க முதல்லயே. இந்த வெஜிடபிள் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவுல. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி சாஃப்டா பிசைஞ்சிருக்கேன். பாருங்க, சாஃப்ட் டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத லைட்டா ஆயில் டிப் பண்ணி சின்னதா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இது போல ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே இட்லி குண்டாவில் வச்சிடலாம். இப்போ இட்லி பிளேட் எல்லாம் நான் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி எல்லாமே ஒண்ணா வச்சுக்கலாம். எல்லா ரோலுமே இட்லி பிளேட்ல வச்சுட்டேன். இப்போ இட்லி குண்டால வச்சிடலாம். இப்போ இது மூடி 10 நிமிஷம் கிட்ட வேக வைக்கணும். 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. ரோல் எல்லாம் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டேன். நம்ம இப்படி கூட சாப்பிடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இல்லாட்டி நம்ம தாளிச்சு சாப்பிடும் டேஸ்டா இருக்கும். பாருங்க, இது போல 1 மினிட் ஸ்டிர் பண்ணா போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிடலாம். வெஜிடபிள் ரைஸ் ரோல் சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களால பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.